முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான புதிய அமைச்சரவையின் கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். ஸ்டாலின், இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கும் முக்கிய விஷயங்கள் என்ன? என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? உமா, தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூட்டம் காலை 11:30 மணிக்கு தொடங்கி சரியாக 12:20 மணிக்கு சுமார் 50 நிமிடங்கள் வரை இந்த கூட்டமானது நடைபெற்றது. முதலாவதாக கூட்டம் தொடங்கியவுடன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கான மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. அவருடைய மறைவையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு இரங்கல் தீர்மானமும் அமைச்சரவை கூட்டத்தில் வாசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான நினைவிடம், தற்போது அவருடைய உடலானது எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் நினைவிடம் அமைப்பதற்கான பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக மத்திய அரசிடம் தமிழக அரசு இது தொடர்பாக அனுமதி கோர வேண்டும். சென்னை மெரினா கடற்கரையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் காரணத்தினால் அதற்கான அனுமதியை மத்திய அரசிடம் பெற வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. இதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய அதிகாரிகளும், தமிழக அரசின் உயர்மட்ட அதிகாரிகளான தலைமைச் செயலாளர், அரசு ஆலோசகர், அதே போல பல்வேறு துறைகளை சேர்ந்த செயலாளர்கள் பங்கேற்றார்கள். நினைவிடம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட்டதால் பொதுப்பணித்துறை செயலர் எஸ்.கே. பிரபாகரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றார். அதே போல நிதித்துறை செயலர் சண்முகம் உள்ளிட்டோரும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த நடந்த விவாதங்களிடையே பங்கேற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளான காவேரி, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதற்கான வாய்ப்பு உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கருதுகின்றன. ஸ்டாலின், கூட்டம் முடிந்த பிறகு அமைச்சர்களின் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருந்தது? தற்போது கூடியிருக்கும் கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த அமைச்சரவை கூட்டம் எப்போது கூட இருக்கிறது? உமா, அதாவது தற்போது தமிழக அமைச்சரவை, இந்த புதிய அமைச்சரவையை பொறுத்தவரை டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான 32 அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். அதன் பிறகு தற்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான அந்த துக்கம் அனுசரிப்பு என்பது 7 நாட்களாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களாக, அதாவது புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 நாட்களாக அமைச்சர்கள் யாரும் தலைமைச் செயலகம் வரவில்லை. இன்று அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தான் முதல்வர் உட்பட அனைத்து அமைச்சர்களுமே தலைமைச் செயலகத்துக்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அவரவர்கள் அந்த அனைத்து அமைச்சர்களும் நேரடியாக தங்களுடைய அறைகளுக்கே சென்று புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். இது வழக்கமான நடைமுறை தான். அதாவது ஒரு புதிய அமைச்சரவை அமைந்த பிறகு தங்களுடைய அறைகளுக்கு சென்று கையெழுத்திட்டு தங்களுடைய பொறுப்புகளை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கான வழக்கமான நடைமுறை தான் இன்றைய அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. தங்களது அனைத்து அமைச்சர்களுமே தங்களுடைய அறைகளுக்கு சென்று கையெழுத்திட்டு தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக, அதாவது அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை அடுத்ததாக தமிழக பட்ஜெட் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தமிழக பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படும். அதற்கு முன்னதாக ஆளுநர் உரையும் ஜனவரி மாதத்தில் இடம்பெறும். ஆளுநர் உரைக்கு பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் நடைபெறும். ஆளுநர் உரைக்கு முன்பாக அடுத்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மறைவிற்கு பிறகு முதன்முறையாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் காலை 11:30 மணியளவில் அமைச்சரவை கூட்டம் சுமார் 50 நிமிடங்கள் நடைபெற்றது. ஸ்டாலின், இது குறித்த தகவல் வழங்கியமைக்கு நன்றி.